விஜயநகரம். ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயா அரண்மனையில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டார். இன்று முதல் இந்த புதிய மணி நீதியின் சின்னம். அவர் ஒரு பெரிய தங்கமணியை அரண்மனை வாசலில் தொங்க வைத்தார். யாருக்காவது அநீதி நடந்தால் இந்த மணியை அடிக்கலாம். அந்த சத்தம் நேராக எனக்கு கேட்கும். மக்கள் மகிழ்ச்சி. சில நாட்கள் கழித்து ஒரு முதியவர் அரண்மனைக்கு வந்தார். போவோம். அவர் கோபத்துடன் சொன்னார், அரசே, இந்த மணி வேலை செய்யவே இல்ல. அரசர் அதிர்ச்சி. எப்படி? நான் 3 முறை அடிச்சேன், ஆனா சத்தமே வரல. அரசர் கோபமடைந்தார். இது யாருடைய பொறுப்பு? அரண்மனை முழுக்க பதற்றம். அந்த நேரத்தில் தெனாலி மெதுவாக முன்னே வந்தார். அரசே, மணி கெட்டதில்ல. யாரோ உண்மைய மறைக்கிறாங்க. அரசர், அப்படினா இது திட்டமிட்ட வேலையா? ஆமரசே. தெனாலி டிஸ்கைஸ் போட்டார். ஒரு சாதாரண கிராமவாசி மாதிரி மாறி அந்த மணியை பார்க்கப் போனார். அவர் கவனித்தது என்ன தெரியுமா? மணி அருகே ஒரு மெலிந்த கயிறு இருந்தது. ஆனால் அது புதிதாக மாற்றப்பட்ட மாதிரி இருந்தது. பழைய கயிறு காணவே இல்லை. தெனாலி சிரித்தார். இங்கேதான் ரகசியம் இருக்கு. அடுத்த நாள் அரசர் முன் எல்லாரும் கூடியிருந்தார்கள். தெனாலி சொன்னார், அரசே, இந்த மணியை யாரு லாஸ்ட் மெயின்டைன் பண்ணாங்க? ஒரு வேலைக்காரன் முன்னே வந்தான். நான் அரசே. தெனாலி சொன்னார், சரி, நீயே இந்த மணியை அடிச்சு காட்டுடா. அவன் அடிக்க முயன்றான். சத்தம் வரல. அரசர் கோபம். இது என்ன அர்த்தம்? தெனாலி அமைதியாக சொன்னார், அரசே, மணி சரியாயிருக்கு, ஆனா கயிறு தவறாயிருக்கு. அவர் கயிறை மாற்றி மணியை அடித்தார். டாங்! பெரிய சத்தம் முழங்கியது. அனைவரும் அதிர்ச்சி. தெனாலி அந்த வேலைக்காரனை பார்த்தார். நீயே கயிறை மாற்றினாய். ஏன் தெரியுமா? அவன் நடுங்கினான். அரசே, நான்... சொல்லு. அரசர் கோபம். நான் சில பேரை அநியாயமாக தடுக்க பணம் வாங்கினேன். இளைநரிசன். மக்கள் மணி அடிக்க முடியாத மாதிரி கயிறை மாற்றினான். அநீதி மறைக்கப்பட்டது. அரசர் கோபம். நீதியை தடுத்தவன் மிகப் பெரிய குற்றவாளி. அவனுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சி. அரசர், தெனாலி, நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச? தெனாலி சிரித்தார். அரசே, சில நேரம் பிரச்சனை பொருள்ல இல்ல, அதை பயன்படுத்துற மனிதர்ல தான் இருக்கும். ஹே கிட்ஸ், ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சா? சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்க.